பரமசிவம் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. இன்னைக்கு சிறப்புரை நன்றாக இருந்ததுயா. ஐயா உமாபதி ஐயா எடுத்து கொடுத்தது, நீங்க விளக்கம் கொடுத்தது ரொம்ப அருமையா இருந்தது. அதுல நம்ம பிரித்து ரொம்ப ஆழமா பாக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவுபடுத்தி அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றியா. இது ஒரு நம்மள புது ரீம் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மன வேலை ஒரு களத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்த்தது. நன்றாக இருந்ததுயா. அதே போல நம்ம கேக்குதாயா நான் சொல்றது? சொல்லுங்க சொல்லுங்க. கேக்குதாயா? சரி கேக்குங்க. அதாவது நம்ம அந்த மனம் வந்து அறியக்கூடியது 4 தான் சொல்றோம்: இன்பம், துன்பம், அமைதி, பேரமைதி. அதுலயும் நீங்க தெளிவுபடுத்திட்டீங்க. அந்த புலன்கள் வழியா போகும்போது இன்பத்தை நோக்கி போறோம். அது ஒரு அளவு தான், அது அளவு கடக்கும் போது அது துன்பமா மாறுது. இந்த அமைதி அப்படிங்கிறது அந்த புலன்வெளி செல்லாத பாதை. அப்ப நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அப்பதான் அமைதி கிடைக்குது. அந்த அமைதி நீடிக்கும் போது அது பேரமைதி. அதுதான் நம்ம சிற்றின்பம் பேரின்பம்னு நம்ம இலக்கியங்கள்ல தமிழ் இதுல சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்க கோடிட்டு காமிச்சீங்க. ரொம்ப நன்றாக இருந்ததுயா. அதாவது சிற்றின்பம் பேரின்பம்ங்கிறது ஒண்ணு இல்லைங்கய்யா. அதாவது சிறிது காலத்துல மறைந்து விட்டால் அது சிற்றின்பம். ஆமா. மறையாமல் நிலைத்து இருந்தால் அது பேரின்பம். அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப சின்ன இன்பம் பெரிய இன்பம்னு சொல்லல அவங்க. அது எனக்கு மனசுல ஒரு நல்ல ஒரு இலுமினேஷன், நல்ல ஒரு பிரகாசமா எனக்கு நல்லா பதிஞ்சுதுயா. ரொம்ப நன்றியா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. பரமசிவம் ஐயாவுக்கு நன்றி. அடுத்தது கீதா தேவி அம்மா அவர்கள், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுமா ஐயா. ஒரு கேள்வி ஐயா. இப்ப அக்குபஞ்சர் தத்துவத்துல வந்து பெண்களின் பருவம் வந்து 7 பிரிச்சுக்கிறாங்க ஐயா. 7 வருஷத்துக்கு ஒரு பருவம் சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இப்ப வந்து இந்த பாலுணர்வு வந்து 21 வயசுல இருந்து 28 வயசுக்கு சொல்றாங்க பெண்களின். சரி. இப்ப அந்த வயசுல தான் நம்ம வந்து கிட்னி எசன்ஸ் ரொம்ப அதெல்லாம் பீக்ல இருக்கும். அந்த டைம்ல நம்ம திருமண வாழ்க்கை தொடர்ந்து பாலுணர்வு குழந்தைலாம் போறத அந்த குழந்தை தன்மை வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், நல்லா இருக்கும் சொல்றாங்க இயல்பா. அதாவது அது மருத்துவ ரீதியாக என்னன்னாங்கம்மா, இப்ப அக்குபஞ்சர் மருத்துவத்துல இந்த உறவை எந்த இடத்துல பேசுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை உருவாவது, குழந்தை நார்மலா டெலிவரி ஆகிறது, அது ஆரோக்கியமான குழந்தையாக பிறப்பது, இந்த அடிப்படையில் தான் நம்ம மருத்துவ ரீதியாக இதை பார்க்கிறோம். ரைட்டுங்களா? சரி. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது நம்ம உடம்புல ஒரு பெண் பருவம் அடைந்த உடன், இப்ப நீங்க சொல்றது வந்து என்ன வயசு சொல்றீங்க? 21 டு 30ன்னு வச்சுக்கோங்க. 20 டு 30ன்னு வச்சுக்குவோம். ஆனா அவங்க பருவம் அடைகிறதுங்கிறது எப்ப வந்துருது? அது 13, 12, 10லயே வந்துருது. இப்போ இந்த உடல்ல இருக்கக்கூடிய அறிவு என்ன செய்கிறது? அந்த பருவம் அடைந்தவுடன் அது அடுத்து அந்த குழந்தை பேரு, அது குழந்தை டெலிவரி, அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியம், இத அது என்ன பண்ணுது? அது மேல ஒரு அக்கறை எடுத்துக்கொள்கிறது இந்த உடம்பு. நாம அக்கறை எடுத்துக்கிறோமோ இல்லையோ, இந்த உடம்பு அக்கறை எடுத்துக்கொள்கிறது. இங்க எல்லாமே நம்ம பருவம் அடைந்த பெண்கள் அவங்க பாட்டுக்கு போய் படிக்கிறது, மார்க் வாங்குறதுல இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அந்த உடம்பு என்ன பண்ணுது? அது அந்த குழந்தை உருவாவதற்கான சூழல், அதற்குரிய ஒரு ஏற்பாடு இயற்கையில் வந்துவிட்டது. குழந்தை உருவானால் அது டெலிவரி ஆகும்போது, ஒரு குழந்தை டெலிவரி ஆகிறதுக்கு அபரிமிதமான அபண்டன்ட் எனர்ஜி தேவைப்படும். டெலிவரிங்கிறது சாதாரணம் இல்லை. ஒரு குழந்தை டெலிவரி எடுக்கும்போது எவ்வளவு ஆற்றல் கொடுத்து அதை வெளியேற்ற வேண்டும் என்ற அபண்டன்ட் எனர்ஜி தேவைப்படும். அது எங்க இருந்து கொடுப்போம்? அது என்ன பண்ணுது? கிட்னில அதை சேமித்து வைக்கிறது. அங்கேயே சேமித்து வைக்க ஆரம்பிச்சிருது. நம்மளால என்ன பண்றான்னா, பொம்பளை பிள்ளை பிறந்த உடனே 4 கிராம் 2 கிராம்னு தங்கத்தை வாங்கி சேர்க்க ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த உடம்பு அது எப்ப மேஜர் ஆகுதோ அப்ப இருந்தே அதை சேர்க்க ஆரம்பிச்சிருது. சேர்த்து வைத்து அந்த குழந்தை டெலிவரி ஆகும்போது அந்த அபண்டன்ட் சேர்த்து வைக்கப்பட்ட எனர்ஜி தான் அது டெலிவரிக்கு பயன்படுகிறது. அப்பதான் நார்மல் டெலிவரி.
அந்த டெலிவரிக்கு பயன்படுறது மட்டும் இல்ல, அந்த குழந்தை டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கிறதுக்கு இந்த சேர்த்து வைக்கப்பட்ட எனர்ஜி முழுக்கும் அதுக்கு பயன்படுது. அப்ப நார்மல் டெலிவரி வர்றதும் ஆரோக்கியமான குழந்தை பிறக்கிறதும் இந்த சேர்த்து வைக்கப்பட்ட எனர்ஜி தான் அதுக்கு பயன்படுது. அப்ப இந்த இப்ப ஒரு 20-21 வயசுக்கு வரைக்கும் சேர்த்து இருந்த எனர்ஜியில அந்த 30 வயசுக்குள்ள குழந்தை பிறந்து விட்டால் அது ஆரோக்கியமான குழந்தையா இருக்குங்கிறதுக்காக இந்த மருத்துவத்துல அதை சொல்றாங்கம்மா. சரிங்கய்யா. ரைட்டுங்களா? என்ன கேள்வினா, ஐயா இப்போ வந்து ஆனா இப்போ கல்யாணம் நடக்கிறது எல்லாருக்குமே 28 வயசு மேல தான் நடக்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஆமா ஏதாவது பிஜி முடிச்சு செட்டில் ஆயிட்டு 27, 28ல ஸ்டார்ட் பண்றாங்க. 30 வயசு ஆயிடுது. இப்போ ஆமா இதுக்கு மேல அவங்க குழந்தை பொறுத்தா அந்த குழந்தை தன்மை எப்படி இருக்கும்? ஆரோக்கியமா இருக்குமா? எப்படி இருக்கும் அப்படின்னா, இது சேர்த்து வைத்து வைத்து பார்த்தது இங்க குழந்தை உருவாகிறதுக்கான சூழ்நிலையே இல்லை. சரிங்கய்யா. இல்ல. இன்னொன்னு என்ன பண்ணிடுறோம், நம்மளுடைய வாழ்க்கை முறை, உணவு முறை இதுல எல்லாம் பண்ணிடுறோம்னா, அந்த சேர்த்து வைக்கப்பட்ட எனர்ஜியையும் என்ன பண்ணிடுறோம், காலி பண்ணிடுறோம். நாம என்ன பண்ணிடுறோம், நம்மளுடைய ஜீவகாந்த விரயம் ஆக 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 இப்போ உடம்புல என்ன பண்ணுது, நம்மளுடைய எக்ஸஸ் ஜீவகாந்தம் தீந்து போச்சு. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்மள்ட்ட காசு இருக்குன்னு சொல்லி ஒரு சில்லி புரோட்டா வாங்கி சாப்பிட்றோம். அப்ப அதுக்கு ஜீவகாந்தம் எங்க இருந்து வரும்? அது இங்க சேமிப்புல இருக்கிறதுல எடுத்து செலவாயிரும் இல்லையா? ஆமாங்கய்யா. அப்ப சேமிப்புல இருக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணிடுறான் மனுஷன். அதுக்கப்புறம் குழந்தை உண்டாகுது. அப்புறம் அது குழந்தையும் நோயாளியா இருக்குது. அதுக்கு சிசேரியன்ல தான் போகுது. ஆமாங்கய்யா. இது கொஞ்சம் அக்குப்பஞ்ச தத்துவத்தோடு சிந்திக்க வேண்டிய ஒரு இடங்கம்மா. இடம். கண்டிப்பா. ஆமாங்க. சரி. இல்ல இப்ப இந்த இந்த இதை அடிப்படையாக வைத்து பால் உணர்வுல ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? ஆமாங்க. அதுதான் இப்போ வந்து நம்மளுக்கு பால் உணர்வு வந்து அந்த பருவம் எழுதினோடனே ஸ்டார்ட் ஆக சொல்றாங்க டீனேஜ்லயே. ஆமா. இப்போ இதை வந்து நம்ம 30 வயசுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தா அந்த பசங்களுக்கு வந்து நோய் வருமா? சரி. இப்ப 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 என்ன பண்ணிடுறீங்க, 28 வயசுல கல்யாணமே பண்றீங்க, ரைட்? பண்ண போறோம். ஆமா. அது வரைக்கும் என்ன பண்றீங்க, இந்த பால் உணர்வை அடக்கி கொண்டு இருக்கிறீர்கள். ஒன்னா? ஆமாங்க. சரி. இப்ப 30 வயசுல 32 வயசுல 2 குழந்தை பெத்தாச்சு, ரைட்டு? 2 குழந்தை பிறந்துருச்சு இல்லையா? அதனால சரி, அதான் வந்து நம்ம கர்ம வினையை சுமக்கிறதுக்கு 2 உடம்பு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் பால் உணர்வுங்கிறது இருக்குதா இல்லையா? இருக்குதுயா. இருக்குல்ல. அப்ப அதனுடைய நோக்கம் வந்து இறை உணர்வு. இந்த குழந்தை பெத்துக்கிறதா நோக்கம் இல்ல, ரைட்டா? அது இறை உணர்வு. அப்ப இப்ப இந்த 28 வயசு வரைக்கும் இது அடக்கப்படுவது என்பதும், அது ஆணுக்கா இருந்தாலும் பெண்ணுக்கா இருந்தாலும் அது நிச்சயமாக நோயாகத்தான் வரும். அப்ப அதனாலதான் இப்ப என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஒரு காதல்னு ஒண்ணு வந்து ஒரு அந்த டச்ன்னு சொல்றோம்ல, அதுல கொஞ்சம் அந்த உணர்வை கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறாங்க, கொஞ்சம் அதை சமன் பண்ணிக்கிறாங்க. அப்ப 28 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க, கல்யாணம் பண்ணாம இருக்கிறவங்க, இந்த மாதிரியான ஒரு தொடர்பு அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டா கூட பரவாயில்ல, நல்லது. அது இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்ல, இப்படி ஏதாவது ஒண்ணு கேள்வி, அதுவும் கூடாது இதுவும் கூடாது. அப்ப என்னதான் பண்றது? அப்ப நோய் தான். இது இது ரொம்ப, அதனாலதான் சொன்னேன், இந்த இடம் வந்து ரொம்ப சிந்திக்க வேண்டியதா இருக்கு. நமக்கெல்லாம் நோக்கம் என்ன இருக்குன்னா, 28 வயசு என்ன பண்ணோம், 1 லட்ச ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போன பிறகுதான் இது. அது வரைக்கும் இந்த உயிர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதனுடைய அப்ப நம்ம இயற்கைக்கு முரணாக நம்ம பொருளாதாரத்தை நோக்கி சென்று விட்டோம். இது எல்லாமே தவறுதான். தவறுதான். அப்ப இப்ப பாருங்க, இப்போ நான் 3 மாசம் ஐஸ்லாந்து போயிருந்தேன். அங்க கல்லூரியில் மாணவர்கள் படிக்கிறார்கள். எப்படி படிக்கிறார்கள் என்று சொன்னால், அங்க கல்லூரியில் படிக்கும் போதே ஒரு மாணவனும் ஒரு மாணவியும் அங்கு லிவிங் டுகெதர்ல தான் படிக்கிறாங்க. அப்படிதான் படிக்கிறாங்க. இவங்க 18 வயசு ஆயிடுச்சு, அதுக்கு மேல போச்சுன்னா அவங்களே வேலை பார்த்து, அவங்களே ஃபீஸ் கட்டி, அவங்களே படிச்சுக்கிறாங்க. காலேஜ்லயே என்ன பண்ண, லிவிங் டுகெதர்ல தான் இருக்கிறாங்க, காலேஜுக்கு போறாங்க. அங்க அது சமுதாயத்தில் அது ஒரு பெரிய ஒரு இதா இல்ல அங்க. அப்ப இப்ப என்னைய பொறுத்தவரை அவங்க இயற்கை மதித்து வாழ்கிறார்கள் என்று தோன்றுகிறது. இங்க நாம வந்து எத்தனையோ பண்பாடை பத்தி பேசிட்டோம். இந்த பணம் என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு இயற்கையை மிதிக்கிறோம் என்று தோன்றுகிறது. சரிங்க. வாழ்க வளமுடன். நன்றி. கேள்வி தூண்டி விட்டுட்டீங்க. வாழ்க வளமுடன். நன்றி.
நன்றி நன்றியா, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றியா. கீதா தேவி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன். அடுத்து கார்த்திகேயன் ஐயா நீங்க பேசலாங்க. வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா இந்த இப்போ 5 மாதமா இருக்கும்போது நிறைய வளைகாப்பு அந்த சடங்கு நிறைய செய்யறாங்க இல்லைங்கய்யா. அது ஒவ்வொரு விஷயமும் என்னென்ன காரணத்துக்காக வந்து செய்யறாங்க? அது முழுக்க அதாவது அந்த டெலிவரி நார்மலா நடக்கிறதுக்கான ஒரு நிலை என்பதும், அது இல்லாம அந்த மன உணர்வுகள் வந்து அந்த இடத்துல ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக சூழ்நிலையை உருவாக்குவது என்பதும், அந்த வளைகாப்புல செய்யக்கூடிய அந்த அழுத்தம் எல்லாமே வந்து ஒரு டெலிவரி நார்மலா இருக்கிறதுக்குரியதாகவும் எல்லாமே இந்த ஆரோக்கியத்தை அடிப்படையாக வச்சுதாங்க அதெல்லாமே செய்யறாங்க. ஆனா அது அந்த காலத்தில் செய்தார்கள். இப்பொழுது அதெல்லாம் விருந்து கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அது அடிப்படையே மாறிவிட்டது. இப்பொழுது அதை கெடுக்கக்கூடிய நிலைக்கு வந்து விட்டது என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப அப்படி இல்லை, ஒரிஜினலா அப்படி இல்லை. இன்னைக்கு அது வெறும் சடங்காக மாறிவிட்டது. இது வெறும் ஒரு ஆடம்பரமாக மாறிவிட்டது. அதில் என்ன செய்யணுமோ அதனுடைய கருத்து போய்விட்டது. வெறும் சடங்குகள் தான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது என்பதும் வருத்தத்துக்குரிய விஷயம். வாழ்க வளமுடன். ஐயா இப்போ அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நீங்க ஒரு நாள் வாங்கி அது இன்னொரு நாளைக்கு பேசுவாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. கார்த்திகேயன் ஐயா நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த மோகன் ஐயா நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு மிகவும் ரொம்ப சிறப்பான உரைங்க. நிறைய விஷயங்கள் தெளிவா அடைய வச்சுங்க சொல்லியிருந்தீங்க. அதுல ஐயா இந்த குழந்தை பிறப்புல வந்து இப்ப எக்ஸ் பெண்கள் வந்து XY ஆண் குழந்தை அந்த இது வந்து நம்மளுக்கு நிறைய கொஞ்சம் சில தெரிஞ்சிருக்கும் ஐயா. சரி, இன்னொரு விஷயம் நீங்க ரொம்ப டீப்பா சொன்னீங்க ஐயா. அந்த தாய் வழியில் இருக்கிற எக்ஸோட இந்த தந்தை வழியில இருக்கிற அந்த எக்ஸ் சேரும்போது அந்த பால் இது மாறுது தன்மை, பெண் தன்மை, ஆண் தன்மை. அதாவது ஆண் குழந்தைக்கு சேரும்போது ஆணிடம் இருக்கக்கூடிய ஒயில ஒரு பிரச்சனை இல்லை, ரைட்டுங்களா? ஆணிடம் ஒய் வந்தாதான் நமக்கு ஆண் குழந்தை வந்துடும். அது ஆணிடம் மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் பெண்ணிடம் இருக்கக்கூடிய 2 எக்ஸ்ல அப்பாவிடம் இருந்து வந்த எக்ஸ் சேரணும் ஆண் குழந்தைக்கு. அதுல அம்மாவிடம் இருந்து வந்த எக்ஸ் சேர்ந்துடக்கூடாது. சேர்ந்தார் அலியாக மாறிவிடும். புரிஞ்சுட்டாங்கயா? புதிய விஷயம். இது ஒரு ஆழமான சிந்தனையா. இது ஒரு ஆழமான சிந்தனை. ரைட்டுங்க. வாழ்க வளமுடன். இன்னும் வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னும் நல்லா இருக்கு. ரொம்ப புதியான சிந்தனை. இது தெரியாம இருந்தது நிறைய. ஆமாங்க. அது ரொம்ப காலமா நம்மளும் சிந்திக்கல. அது ஏதோ ஒரு பீரியட்ல இந்த ஒரு சிந்தனை வந்தது. அதை வந்து நான் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணேன். யார்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணேன்னா, நம்ம வர்மா மாஸ்டர்கிட்ட வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணேன். கன்ஃபார்ம் பண்ணும்போது அவரும் இதை வந்து அவர் வர்மாவில் நிறைய ஒரு ஞானம் பெற்றவர். அவர் இதை அவர் அதையும் வந்து ஆமான்னு அவர் அதுக்குரிய விளக்கமும் அவர் கொடுத்தார். அதுக்கு பிறகுதான் நான் இப்ப வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாழ்க வளமுடன். சிறப்பான விளக்கம் ஐயா. நிறைய பேருக்கு தெரிஞ்சுன்னா நிறைய அந்த புரிதல் வரும் ஐயா. நிறைய ஏன்னா தெரியல ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நீங்க சொன்ன அது ஒண்ணும் தவறு இல்லை. அது ஒரு இயற்கை தான். அது ஒரு ஆக்சிடென்டலா அப்படி இருக்கு. அதனால அதை வந்து நம்ம வந்து ஒரு வேறுபாடாவோ வெறுப்பாவோ பார்க்க வேண்டியது இல்லை. வாழ்க வளமுடன். நன்றிங்க.